அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 23 மார்ச். நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இன்னைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம என்ன மாதிரியான ட்ரேட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணோம், அதில் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், நம்ம என்ன பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து லைவ் செக்ஷன் யூடியூப்ல வந்து வந்துட்டு இருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நிறைய ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வியூவர்ஸ், ரியலி தேங்க்யூ. அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 நன்றி. ஸோ கமிங் டேஸில் நம்ம லைவ்ல வரோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் மோர் தேன் 250 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் வந்து இதுதான். இதனுடைய லோ வந்து ரொம்ப நேரமாக ஹோல்ட் ஆயிட்டு இருந்தாங்க. ஒரு சின்னதான அப் ட்ரெண்ட். அகைன் செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து அதான் ஹை. இதுல இருந்து ஒரு ஃபால் அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க. ஸோ எப்படி வந்து டைமிங் கேண்டில் ட்ரேட் இனிஷியேட் பண்றது, அது எந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அதை இன்ட்ராடேல யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட்டான வீடியோஸ் வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம லைவ்ல வந்து ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணிருக்கோம். நீங்க புதிதாக நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னும் கம்மிங் டேஸ்ல இதை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு இனிமே அது எளிமையாக புரிய வரும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க, நம்ம நேத்து ப்ரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸே நமக்கு வந்து டைமிங் கேண்டில், ஈவன் அதுதான் வந்து ஹை. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட ஈவன் மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் அபவ் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இதுதான் ஹை. இதுக்கப்புறமாக ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லெவலுக்கு அபவ் வந்து க்ளோஸ் ஆக முடியாமல் இதுல இருந்தே ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து நமக்கு ரொம்ப 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 சின்ன ஒரு கேண்டில். ஸோ ஈவன் தோ நமக்கு ஒரு சின்ன கேண்டிலாக இருந்தாலும் இது ரொம்ப நேரமாக இந்த ஹை வந்து ஹோல்ட் ஆயிட்டு ஒரு சின்னதான ஒரு டவுன் ட்ரெண்ட் மட்டுமே கொடுத்திருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. அண்ட் லாஸ்ட் ஃப்ரைடேயுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்ம வந்து சொன்ன விஷயம் வந்து ஒரு 50 to 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற புட் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணுங்க அண்ட் கால் ஆப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான கிளியரான வியூ வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து போஸ்ட் பண்ணினோம். அதன்படி நீங்க லாஸ்ட் ஃப்ரைடே புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் மோர் தேன் 3x ரிட்டர்ன்ஸ் வரைக்குமே இன்னைக்கு நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம் இது மாதிரியான ஒரு ஃபால்ல. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். ஈவன் சென்செக்ஸுமே வந்து நமக்கு மோர் தென் 1500 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக இந்த லெவல்ஸ் எதுவுமே நமக்கு நம்மளுடைய லெவல்ஸ் பக்கத்துல வரல. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து சஸ்டெயின் ஆயிருக்காங்க, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். என்னதான் ஒரு பெரிய ஒரு ஃபால் மோர் தென் 2%, மோர் தென் 1.5% வந்து கொடுத்திருந்தாலும் சஸ்டெயின் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே இன்னைக்கு ஒரு டவுன் ஃபால்ல வந்து நல்ல ஒரு சஸ்டெயின் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டாக்ஸ்ல வந்து 2 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். JSW ஸ்டீல் அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட். இது இரண்டுமே வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட், கம்ப்ளீட்லி ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்தந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் பார்த்து நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர்ஸ்ல போயிட்டு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான டெலிகிராம் லிங்க் வந்து கொடுப்பாங்க. நீங்க அதில் ஜாயின் பண்ணுங்க ஃபார் லேர்னிங் பர்பஸ். அண்ட் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு லைவ் பத்தின அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன். ஸோ இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா கமிங் டேஸ்ல நம்ம வரோம் அப்படின்னா அதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த 5 மினிட்ஸ் படி இன்னைக்கு கம்ப்ளீட்லி வந்து நமக்கு நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸும் சரி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸும் சரி மொமெண்டம் கேண்டில் வந்திருக்காங்க. முன்னதாகவே நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் வராங்களோ த டே பாசிபிள் ஒன் சைட் ரேலி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த 15 மினிட்ஸினுடைய ஹைல மார்க் பண்ணி த என்டையர் டேவே நீங்க என்ன பண்ணலாம், இந்த ட்ரேட்ல வந்து ஹோல்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்ட்ராட்டஜி. இது எப்போ வரும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல மட்டுமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து அந்த ரீசன் நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். எனி லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம், எஸ்பெஷலி மொமெண்டம் கேண்டில். ஸோ இது மாதிரி வரும் பொழுது மொமெண்டம் கேண்டில் ஈவன் 5 மினிட்ஸ் நீங்க வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம், 15 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் நீங்க பொசிஷனலாக யூஸ் பண்ணலாம். இந்த மொமெண்டம் வில் பி பிக். ஸோ அதுதான் அதனுடைய நேமே வந்து மொமெண்டம் கேண்டில். அதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ட்ரேட் நிஃப்டில மட்டுமே இன்னைக்கு மெம்பர்ஷிப் குரூப்ல வந்து எடுத்திருந்தோம். அரௌண்ட் வந்து அது லைவ்லயும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். 22,700 புட் வந்து நமக்கு 225ல எடுத்தது இன்னைக்கு மோர் தென்
350 ஆர் 369 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் லாஸ்ட் வீக் ஹோல்ட் பண்ண புட்டும் சரி, இன்னைக்கு நாம எடுத்த இன்ட்ராடே ஸ்டாக் ஆப்ஷனும் சரி, இல்ல இண்டெக்ஸ் ஆப்ஷனும் சரி, நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது குடுத்துட்டு இருக்காங்க. ரீசன் வந்து நம்ம வெயிட் பண்ணி அந்த செட்டப்காக எடுக்கும் பொழுது நம்ம ஆல்வேஸ் ப்ராஃபிட்டபிள் வெயிட். ஸோ அன்வான்டடான இடத்துல போயிட்டு என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். அதுதான் வந்து லைவ்லயுமே நம்ம இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஒரு ப்ராப்பரான செட்டப் அதுக்காக நீங்க வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். செட்டப்பே தெரியாமல் இது கால் சைடா, புட் சைடா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு எப்போ வருதோ, அப்போ நோ நீட் டு டேக் த ட்ரேட். ஒரு ஷூர் 100 to 200% வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகும் அப்படிங்கிற செட்டப் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும். அந்த செட்டப் இல்ல அப்படின்னா நோ நீட் டு டேக் த ட்ரேட். அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 1119 எடுத்த ஒரு ட்ரேட் வந்து நமக்கு ஹை மோர் தென் 320 ஆர் 25 வரைக்குமே போயிருந்தாங்க ஐ திங்க். பட் மோர் தென் டபுள் த ப்ராஃபிட் அல்ட்ராடெக் சிமெண்ட். அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ வந்து 13ல எடுத்தது மோர் தென் 24 to 25 வரைக்குமே போயிருந்தாங்க. நியர் டு டபுள் அப்படின்னு சொல்லலாம். பட் சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம இன்னைக்கு எடுத்திருந்தோம். இது மாதிரி எவ்ரி லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து இதை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து 22,000 புட் ஆப்ஷன் மந்த்லி ஸ்ட்ரைக் பிரைஸ் 74 ருபீஸ்ல எடுத்த ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இன்னைக்கு மோர் தென் 3x ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். ஃபாலோ த ப்ராசஸ். நீங்க என்ன பண்றீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்களே தவிர்த்து புதிதாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எவ்ரிடே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக நீங்க அதை ஒபே பண்ணாலே போதும். யூ ஷுட் பி இன் ப்ராஃபிட்டபிள் வே. அண்ட் இது மாதிரியான லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நம்ம போஸ்ட் பண்றோம். இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனல்ல பத்தின டேட்டா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்க எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. டைம் வந்து இப்போ அரௌண்ட் வந்து 8:22. ஆஸ் ஆஃப் நவ் கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு மோர் தென் 263 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல இருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ஃபார் நியூஸ் பேஸ்டான ஒரு மார்க்கெட். ஸோ நியூஸ் பேஸ்ட்னால இது வந்து ஒரு பெரிய கேப் அப்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்காங்க ஆஸ் ஆஃப் நோ. இது ஒரு க்ளோசிங் இல்லை, பட் ஆஸ் ஆஃப் நோ ஒரு 260 பாயிண்ட்ஸ் ஒரு 250 அபவ் வந்து ரன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல சொன்னதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து லாங்லயோ ஷார்ட்லயோ எடுக்கக்கூடிய மார்க்கெட் இது கிடையாது. ஈவன் வந்து மார்க்கெட் என்னதான் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் இது மாதிரி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரும் பொழுது அப்படியே நமக்கு என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி ரிவர்சலாக நமக்கு ஓப்பன் பண்ணலாம். இல்லை இன்னுமே நமக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஈவன் ஃபார் அவுட் ஆஃப் தி மணி நம்ம எடுத்தாலும் கூட நமக்கு மோர் தென் 50 to 6ல இருந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர் எப்போ வந்து எக்ஸ்பைரியில வந்து பிலோ 20 to 25ல ட்ரேட் இருக்காங்களோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பேஸ்ட் ஆன் த 10 படி நம்ம கேப்சர் பண்ணலாம். பட் இது மாதிரி நியூஸ் பேஸ்டான மார்க்கெட்ல வரும் 4 நாட்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைவ்ல வந்து சொன்ன விஷயம் வந்து இன்னுமே இந்த மார்ச் வந்து க்ளோசிங்க்கு வந்து 4 நாட்கள் ட்ரேடிங் டேஸ் இருக்கு. அந்த 4 நாட்களுமே நீங்க ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். ஈவன் லாஸ்ட் வீக் எடுத்து அந்த புட்டை மட்டுமே ஒரு 20% ஹோல்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி வி புக்ட் 80%. ஸோ ரீசன் வந்து இதுதான். ஈவன் இந்த 20% நமக்கு வந்து ஜீரோவே ஆனால் கூட வி ஆர் இன் ப்ராஃபிட்டபிள் வே. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவும் ஒரு சேஃபாகவும் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு வீக். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் 4 days வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராஃபிட்டை வந்து வி ஷுட் ப்ரொடெக்ட் அவர் ப்ராஃபிட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சி எப்படி வந்து குளோபல் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆஃப்டர் த மார்க்கெட் நோ நீட் டு சி இது மாதிரி நியூஸ் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு நோ நீட் டு ஒரே போட்டுட்டு லெட் ஓப்பன் த மார்க்கெட். மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வி ஷுட் வெயிட். ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூஸ் அப்படிங்கிறது இல்லை. ஐ ரிமைண்ட் எவ்ரி ஒன் நோ நீட் டு டேக் எனி பொசிஷன். நீங்க கால் ஆர் புட் அப்படிங்கிறது நீங்க எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஐ ஹோப் லைவ்ல இருந்து அனைவருமே அதை வந்து ஃபாலோ பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் as of now நமக்கு வந்து 20ஆம் தேதி மார்ச் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹை எண்ட்ல உள்ளது நமக்கு மினிமம் 500 பாயிண்ட்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடும். ஸ்டில் வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நமக்கு மோர் தேன் 600 ஃபார் நிஃப்டி, மோர் தேன் 1900 ஃபார் பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 20 படி நமக்கு இந்த 20ஆம் தேதிக்கு மேல போனால் மட்டுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதி மார்ச்சுக்கு மேல நமக்கு க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு ட்ரெண்டிங் மூவ் ஃபார் அப் சைட் அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்குமே நமக்கு த பாசிபிள் ஃபார் டவுன் சைட் அப்படிங்கறது மட்டும் தான் நீங்க நோட் பண்ணிக்கணும். மார்க்கெட் என்னதான் வந்து நியூஸ் பேஸ்டாக இருந்தாலும் இந்த 20ஆம் தேதியுடைய ஹை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரௌண்ட் இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமாக போகும் பொழுது நம்ம வந்து அப் சைட் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு நோ கன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல்
பேஸ்ட் ஆன் அவர் டூல் படி பார்க்கும் பொழுது வீக்லி வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது லாஸ்ட் வீக்கினுடைய கேண்டில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு க்ளோஸ் ஆகல. அகைன் வந்து இன்னிதான் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே, ரிமைனிங் ஒரு 3 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. இன் பிட்வீன் இதுக்குள்ளாக க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபர்தர் மோர் நமக்கு ஒரு ஹோப். அப்படி இல்லை அப்படின்னா இன்னுமே நமக்கு டவுன் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து இந்த லெவல்ஸ்ல வந்து நமக்கு மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவல்ல வந்து உடைக்கும் பொழுது பாசிபிள் இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேஜர் சப்போர்ட் லெவல் 22,000 அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வீக்லி சார்ட் பேஸ்ட் ஆன் அவர் டூல். அண்ட் டெய்லியில பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்லி வந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ ஈவன் வந்து நாளைக்கு என்னதான் ஒரு கேப் அப்ல மார்க்கெட் பாசிபிள் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இதான். ஸோ இதுல மார்க்கெட் வந்து ரன் ஆகிறாங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இது பேஸ்ட் ஆன் 1 hour. இப்போ நம்பர்ஸ் படி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. கமிங் டேஸ்ல வந்து இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து அப்சைட்ல வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இது எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே சொல்ற விஷயம் ஒண்ணுதான். என்னதான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் அப்படிங்கிறது கொடுத்தாலும் பாசிபிள் நமக்கு இன்ட்ராடேல நமக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வி ஷுட் வெயிட் அண்ட் டேக் த டைரக்ஷன். வெயிட் பண்ணி அந்த என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூ ஷுட் பி இன் ப்ராஃபிட்டபிள் வே. அதை தாண்டி உங்களுக்கு வந்து லாஸ் ஆகுறது அப்படின்னா நீங்க ஒபை பண்ணாமல் இருப்பதனால மட்டுமே வந்து லாசஸ் வருமே தவிர்த்து நீங்க நல்ல ஒபை பண்ணீங்க அப்படின்னா நோ நீட் டு கெட் பேனிக். அண்ட் நாளைக்குடைய மொமெண்டம் படி நமக்கு நாளைக்கு வந்து நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் வந்து நமக்கு ஒரு 2 மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. ஸோ இது மாதிரி கமாடிட்டியில இருக்கிற க்ரூட் ஆயில் அண்ட் US30 இது எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது நமக்குமே வந்து வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா. பாசிபிள் மேபி இது மாதிரி நாளைக்கு மோர் தென் 200 பாயிண்ட் கேப் அப்லயோ இல்லை கேப் டவுன்லயே நமக்கு ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா மொமெண்டம் என்டையர் மொமெண்டமே நமக்கு அந்த கேப் அப் கேப் டவுன்ல போயிடும். ஸோ அதுக்கப்புறமாக நம்ம வந்து என்ட்ரி அப்படிங்கறது எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வித் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட என்ட்ரி ஆகணும். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் கிஃப்ட் நிஃப்டி வந்து பிளஸ் 250 பாயிண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது மோர் தென் 600 to 700 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அவையில இருக்காங்க. பார்க்கலாம் நாளையுடைய க்ளோசிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அகைன் நம்ம சொல்ற விஷயம் இது மாதிரி ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக நமக்கு சைட்வேஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரியும் இருக்கு. கமிங் 4 days ரொம்ப 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 குரூஷியல். ஸோ நியூ ட்ரேடர்ஸ் அவாய்ட் இந்த 4 days வந்து அவாய்ட் பண்ணுங்க. புதிதாக ட்ரேடிங் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 நாட்கள் வந்து நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட என்ட்ராங்க. அண்ட் ஸ்ட்ரிக்டாக இதான் ஸ்டாப் லாஸ் தான் டார்கெட் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே அந்த ட்ரேட்ல என்ட்ராங்க. இல்லை அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய வீக்லி சார்ட் பேஸ்ட் ஆன் அவர் டோல் வந்து ஸ்டில் இந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிறது வந்து ஒரு செல் கேண்டில் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. ஈவன் அந்த செல் கேண்டிலுடைய ரூல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரேயராகவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் வந்து இந்த செல் கேண்டில் வந்து நமக்கு ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீக் இன்னுமே 3 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. இந்த 3 ட்ரேடிங் டேஸ்லயுமே இந்த செல் கேண்டில் வந்து வேலிடாக இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த ஹை அண்ட் லோ இந்த செல் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து நமக்கு இந்த ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா வீக்லி ஸோ இது ஃபார் பொசிஷனல் ஃபார் லாங் டர்ம் இது மாதிரி ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறமாக நமக்கு நோ பேனிக், இதுல இருந்து நமக்கு அப்சைட் போகலாம். பட் இந்த செல் கேண்டிலுடைய இது மேபி செல் கேண்டிலாக இருந்தது அப்படின்னா இனிமே 3 days ட்ரேடிங் டேஸ்க்கு அப்புறமாக செல் கேண்டில் வந்து வேலிடாக இருந்தது அப்படின்னா அகைன் வந்து லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா பாசிபிள் நமக்கு இனிமே டவுன் ட்ரெண்ட் ஒரு பெரிய ட்ரெண்டே நமக்கு டவுன் போறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு ஃபார் வீக்லி. அண்ட் டெய்லியில பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்லி நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட். அண்ட் அகைன் வந்து நம்ம நிஃப்டியில 1 hour படி பார்த்தது போலவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட்ல போறாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதையும் நீங்க நோட் பண்ணுங்க. அண்ட் அகைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 55 அண்ட் 55,500 இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான கமிங் டேஸ்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த டூல். நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். as of now மார்க்கெட் வந்து இது மாதிரி ஒரு நம்பர்ஸ்மே நமக்கு இந்த லெவல் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் இந்த அப்சைட் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் நாளைக்கு வந்து நமக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரியும் இருக்கு. as of now பேஸ்ட் ஆன் த குளோபல் மார்க்கெட்டின் படி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு பிளஸ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்காங்க. லெட்ஸ் ஓப்பன் த மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகட்டும். ஈவன் நீங்க எவ்ரி ஒன் வந்து நீங்க உங்களுடைய பொசிஷன்ல வந்து க்ளோஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு நமக்கு பாசிபிள் ஒரு பெரிய மொமெண்டம் வந்து கேப் அப்ல கேப் டவுன்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நோ நீட் டு சேஸ் த மார்க்கெட். எக்ஸ்பைரி டே வந்து நீங்க பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே போதும். அக்ரெசிவான ட்ரேட் எடுக்கக்கூடிய மார்க்கெட் இது கிடையாது அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய நாளை இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம்.
இது நிஃப்டியினுடைய 24th மார்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 24th மார்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ்னுடைய 24th மார்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ். ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஐன்லோ நீங்கள் மார்க் பண்ணி டெரின்ஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டெரிடிக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 24th மார்ச் பிஎஸ்யூ பேங்க், எனர்ஜி, ஸ்மால் கேப். இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 24th மார்ச் வந்து நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டலும் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்து வந்திருக்காங்க. ஸோ டைமிங் கேண்டில் எவ்வளோ ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாகவே இந்த லைவ் செக்ஷன்லையும் பார்த்துருப்பீங்க. இல்லை எவ்ரி ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.